ராஜசேகர் மிகப்பெரிய ஒரு ஊழல். இந்த 2 மாசத்துல அறத்துறையிலையும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் 2 பேருமே இணைந்து முருகனுக்கு மொட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, இது சாதாரண ஒரு விஷயமா இல்ல. நீங்க நல்ல துணிச்சலா பேசக்கூடிய ஒரு இளைஞனாக, ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக கூட இந்த ரமேஷ் அறியப்பட்டாரு. முந்திரி கொட்டத்தனமா இவர் பேசுவார்ல, முன்னுக்கு பேசுவார்ல. ஆனா இவர் தடதடன்னு இருக்கும். இவரு என்ன பண்றாரு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரே பாக்குறாருல, தனபாலுடைய பையன் தான் லோகேஷ். அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ரமேஷ் அந்த பத்திரிகையாளர் கேட்க சொல்ல, ரமேஷ் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட் ஒத்து போல. இது சந்தேகத்தை மிகப்பெரிய அந்த வைக்கிற காரணம் உண்மையா நிரூபிக்கப்பட்டு இருக்குதுதான். இந்த மாண்புமிகு முதலமைச்சர் 2 அமைச்சர் சென்னையில கோட்டையில நீங்க 2 பேர் வாப்பா, ஏம்பா 2 செக்ரட்டரிங்க வாப்பா, 2 பேர் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இந்த முறைகேடு உண்மையா உண்மை இல்லையா? ஏன்னா என் காதுக்கு இது உண்மை மாதிரி இருக்குது. நம்ம என்ன ஆட்சி நடத்துறோம், ஒரு தூய ஆட்சியை நடத்துறோம். நீங்க உன்னையா அமைச்சரா போட்ட அறத்துறை அமைச்சர் வேறு சமுதாயத்திலிருந்து போட்டா ஒரு சச்சரவு ஏற்படுதுன்னு நினைச்சு ஷாஜகான் சிறுபான்மைத்துறை அமைச்சரா ஒரு பாய போட்டு ஒரு தலித் வகுப்பை சேர்ந்த வன்னியரசர் ஆதிதிராவிட அத சமூக நலத்துறை அமைச்சரா போட்டு அந்த வரிசையில உன்னை ஒரு பார்ப்பனாரு, நீ உன்னை போட்டா பிரச்சனை வராதுன்னு சொல்லி உன்னை போட்டா அறநிலைத்துறை அமைச்சரா இனுக்கே பிரச்சனை கொண்டு சேர்த்து வச்சுக்கிற ஒரு 2.5 வருஷத்துல 100 கோடி ஓயல் அப்படின்னு சொல்லி பேச வச்சுட்டு பேரு. இப்ப ஓட்டு போட்ட மக்களே சிந்திக்க வச்சுட்டு பேரு. பாய் உன்னெல்லாம் தூக்கின்னு அமைச்சரா போட்டனாடா, அது முதல் யான் தப்புடான்னு அவரு நினைக்கிறாரு சிஎம் சார். அதனால என்ன பண்றாருல, பாப்பா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ரோகேஷ் வா, எம்பா அறநிலைத்துறை அமைச்சர் வா, உங்க 2 செக்ரட்டரிங்க வா, ஓயல் பண்ணியா இல்லையா ஒரு கொம்போடு எடுக்கிறாருல. சட்டை ஜனநாயக படத்துல சாட்டை எடுக்கிறாருல, அந்த சாட்டை எடுக்கிறாரு. 2 பேரும் அடிதான். ஏய் உண்மையா சொல்லு, அப்படி உண்மைனா நீங்க பங்கு கொடுறான்றாரு. என்ன பண்றாங்க, சிஎம்க்கு தெரியாதவே 2 பேருமே முடிச்சுக்கலாம், நம்ம செக்ரட்டரி வரைக்கும் முடிச்சுக்கலாம்னு பாக்குறானுங்க. ஆனா சிஎம் சாருக்கு ஒரு துளி கூட ஊழல பண்ண, அதுதான் சொல்றாரு. டேய் நான் தூயாச்சு கொடுக்குறேன், 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்கினாங்கன்னா நீ என்னன்னு சொல்லுன்னு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இப்படி சொல்லி வச்சுக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற, என் பேரு சொல்லியே முறைகேடு பண்ற. இது திமுகவும் சும்மா விடுமா? எப்படி விடும்? திமுகவுடைய தகவல் தொழில்நுட்பம் சும்மா விடுமா? திமுக கண்ணு எல்லாமே நம்ம ஆட்சியில என்ன செய்யறோம் அதுதான் பாக்குறாங்க. நீங்க மக்களை எதிர்கட்சியா, ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியா திமுக இருக்குது. சாதாரணமா திமுக நம்ம இடம் போடக்கூடாது அப்படின்னு மக்கள் பேசின்னு இருக்கிறாங்க. நம்ம அது ஃபீல் பண்ணாத ஒரு பல கோடி ஊழல், 100 கோடி ஊழல் பண்ணிக்கிறீங்க. இது மிகவும் வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க 2 அமைச்சர் ராஜசேகர் 2 அமைச்சர் பதவி கூட நீங்க போயிடுன்னு சொல்லிட்டு பப்ளிக் பேசுது. முறைகேடு ஈடுபட்டுறாங்க. உண்மை தெரிய உண்மையான தகவல் தானே, உண்மையான தகவல் இருக்காதான். அந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு கோட்டையில ஆய்வு பண்றாரு. இது உண்மை. 2.5 மாசத்துல 100 கோடி ஊழல்னா அவங்களுடைய ஒரே சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. ஊழல் ஆட்சியா 100 கோடி ஊழல, அப்புறம் அந்த வழக்கறிஞர் நியமனம், 1000 கோடி ஊழல். இப்ப போட்டி போடுறானுங்க ராஜசேகர், நீ அடிக்கிற ஊழலா இல்ல நான் அடிக்கிற ஊழலா? இப்ப நீ பெருசா அரிச்சு காட்டுறியா இல்ல நான் பெருசா அரிச்சு காட்டுறனா? அதனால நீங்க தாவேக அரசு ஊழல் அரசாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. நாட்டு மக்கள் இதுதான் பேசுறாங்க ராஜசேகர்.